இன்னைக்கு கான்டாக்ட்லாம் இல்லாம குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் அவங்க கிட்ட ஒரு ஒரு மினிமம் அவங்க மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேராவது அவங்க கிட்ட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இந்த 50 பேர் யாரா இருப்பாங்க? அவங்க ஃபிரெண்ட் சர்க்கிள்ல இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ல இருப்பாங்க, பக்கத்து வீட்ல இருப்பாங்க. இந்த மாரி அவங்க ஃபிரெண்ட் சர்க்கிள்ல, அவங்களுடைய நெய்பர்ஸ் இந்த மாரி அவங்களுடைய சர்க்கிள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேராவது இருப்பாங்க. இப்ப இந்த 50 பேருமே யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் போயி மாசம் அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள வாங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த 50 பேருமே. ஏன்னா, இந்த மல்லிகை பொருள பொறுத்தவரைக்கும், இந்த கிராசரி கிட்ட பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? இந்த கிராசரி கிட்ட பொறுத்தவரைக்கும், இத வாங்காம எந்த ஒரு மனுஷனாலயும் உயிர் வாழவே முடியாது. இது மாசம் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கி தான் ஆகணும். இதுக்கப்புறமும் வாங்கத்தான் போறாங்க. ரெகுலர் பேசிஸ்ல இது யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். நம்ம பேக்கேஜ்ல என்னென்ன பொருள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சத்தி மஞ்சத்தூளு, கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, குண்டு மிளகா, நீட்ட மிளகா, துவரம் பருப்பு இந்த மாரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள எங்கேயாவது ஒரு கடையில மக்கள் வாங்கி தான் ஆகணும். இந்த ஒரு பேக்கேஜ் இருக்கு. அத தாண்டி வருஷத்துல கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் இருக்கு. வருஷத்துல நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், தீபாவளி, பொங்கல், பண்டிகை நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல ஒரு 3 வாட்டியாவது போய் அவங்க குடும்பத்துக்காக ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். அப்ப இதுவும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பேக்கேஜ் தான். அததான் நம்ம ஒரு பேக்கேஜா வச்சிருக்கோம். அத தாண்டி வீட்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க. அந்த பெண் குழந்தைக்கு மாசம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நாப்கின் வாங்கி குடுத்துட்டு தான் இருப்போம். இந்த 3 விஷயங்களுமே அத்தியாவசியம். அத தாண்டி நம்மகிட்ட மிக்ஸி பேக்கேஜ் இருக்கு. நம்ம வீட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மிக்ஸி இல்லாத வீடே கிடையாது. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மிக்ஸி ரிப்பேர் ஆனா, கண்டிப்பா ஒண்ணு வாங்கி தான் வைக்க போறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எங்க வீட்லயே எடுத்தீங்கன்னா, இன்னியுமே 2 மிக்ஸி அட்டாளியில தூங்கிட்டு தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வச்சிருப்பாங்க. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜுமே மக்கள் அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய ரெகுலர் பேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ல ஒரு பிசினஸ்க்காக ஒரு கிட்டாவே வச்சிருக்கோம். இது ஆக்சஸ்ல மட்டும் தான் சார் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெளி உலகத்திலயும் கிடைக்கும். வெளி உலகத்தில மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஆக்சஸ்ல ஒரே ஒரு வாட்டி கடைய மாத்தி வாங்கும்போது, நமக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய குறைஞ்சது ஒரு 50 பேருடைய கான்டாக்ட் நம்பர் நம்மகிட்ட இருக்கும். இந்த 50 பேத்துக்குமே நீங்க இந்த விஷயத்த உங்க அப்ளைன் மூலியமா புதுசா வந்த நபர்களுக்காக சொல்றேன். உங்க அப்ளைன் மூலியமா இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணும்போது, இந்த வியாபாரத்த பத்தி புரிய வைக்கும்போது, இந்த பேக்கேஜ் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது, இத தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு சர்வ நிச்சயமா இந்த 50 பேத்துலருந்து கண்டிப்பா ஒரு 16 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்ல கேரண்டியா ஐடி போட்டு உள்ள வருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சரண்யாங்கிற நபர் ஒரே ஒரு ஐடி தான் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு டீம், ரைட்ல ஒரு டீம் பிரியும். ஓகேங்களா? லெஃப்ட்ல ஒரு டீம், ரைட்ல ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியும். அப்படி பிரியும்போது, இப்ப 16 நபர்கள் அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த 16 பேத்த ரெஃபர் பண்ணா போதுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்ட்டா பிசினஸ கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 16 பேத்த வச்சு உங்களால பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணி கொண்டு போயிற முடியும். அப்படி இந்த 16 பேர் உங்களுக்கு வர தயாரா இருந்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப சரண்யாங்கிற நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட்ல ஒரு 8 பேத்த ரெஃபர் பண்ணுவாங்க. ரைட்ல ஒரு 8 பேத்த ரெஃபர் பண்ணுவாங்க. டோட்டலா அவங்க ரெஃபர் பண்ணது ஆட்கள் பார்த்தீங்கன்னா, 16 பேர். ஓகேங்களா? ரெஃபர் பண்ண ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர் வந்திருப்பாங்க. இப்ப எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடி ஓகேங்களா? நான் சொன்னது ஒரு ஐடினா 60 பிவி. அப்ப 8 ஐடினா கணக்கு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஆ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 480 பிவி ஓகேங்களா? ஒரு ஐடிக்கு 60 பிவின்னா 8 ஐடிங்கும்போது 480 பிவி வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் நடந்திருக்கும். ரைட்லயும் 480 பிவி பிசினஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? நான் இங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? 60 பிவி, 60 பிவி வந்து பேர் மேட்ச் ஆனா ரூ. 600 இன்கம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரே வாரத்துல லெஃப்ட்ல 8 பேர், ரைட்ல 8 பேத்த நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய ஓன் கான்டாக்ட் மூலியமா அப்படி பண்ணும்போது உங்களுக்கான இன்கம் லெஃப்ட்ல 480 பிவி நடந்திருக்கு. ரைட்ல 480 பிவி பிசினஸ் நடந்திருக்கு. உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சரண்யாங்கிற ஐடிக்கு ரூ. 4,800 உங்களுடைய இன்கம். இது சிங்கிள் ஐடி. அதாவது ஒரே ஒரு ஐடி போடுறதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இதுவே நம்ம பேர்லயே ஒரு 3 பேக்கேஜ். ஓகேங்களா? இதுவே நம்ம பேர்லயே இப்ப சரண்யாங்கிற பேர்லயே ஒரு 3 பேக்கேஜ் ஓகேங்களா? இந்த பேக்கேஜ்ங்கிறது லைஃப் டைம்ல வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை நீங்க எடுக்கிறது. ஓகேங்களா? சரண்யாங்கிற பேர்லயே 3 பேக்கேஜ். இது ஐடி நம்பர் 1, ஐடி நம்பர் 2, ஐடி நம்பர் 3. ஓகேங்களா? இங்கேயும் இந்த சரண்யாங்கிற நபர் எத்தன பேத்த ரெஃபர் பண்றாங்கன்னா, உதாரணத்துக்கு அதே 16 பேத்த தான் ரெஃபர் பண்றாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நபர கூட கொண்டு வரல. ஓகேங்களா? அதே 16 பேத்த தான் ரெஃபர் பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்டின்னா 2 டீம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிங்கிள் ஐடி போடும்போது லெஃப்ட்ல ஒரு டீம், ரைட்ல ஒரு டீம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா 2 டீம மெயின்டெயின் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அவங்க பண்ணல.
ஓகேங்களா? அப்ப இந்த 2ண்ட் ஐடிக்கும் லெஃப்ட், ரைட் பிரியுமா? 3ர்ட் ஐடிக்கும் லெஃப்ட், ரைட் பிரியுமா? இப்ப இந்த 16 பேத்த எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்ல இந்த ஒரு ஐடி போடும்போது ஒரு 8 பேத்த போட்டாங்க இல்லையா? இந்த 8 பேத்த எடுத்து இந்த 2ண்ட் ஐடிக்கு லெஃப்ட்ல 4 பேத்தையும், ரைட்ல 4 பேத்தையும் பிரிச்சு போடுவாங்க. அதே மாரி இந்த 8 பேத்த ரைட் சைட்ல போட்ட 8 பேத்த எடுத்து, இந்த 3ர்ட் ஐடிக்கு லெஃப்ட்ல 4 பேத்த, ரைட்ல 4 பேத்த பிரிச்சு போடுவாங்க. டோட்டலா கனெக்ட் பண்ணி பாருங்க. 4, 8, 12, 16. அதே 16 பேத்த தான் ரெஃபர் பண்றாங்க. இதுக்கு மேல அவங்க யாரையுமே ரெஃபர் பண்ணல. இப்ப அவங்களுக்கு எப்படி இன்கம் வரும்? சரண்யாங்கிறவங்களுக்கு எப்படி இன்கம் வரும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா இந்த ஐடிய கணக்கு பண்ணும்போது இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு ஐடிங்கிறது 60 பிவி. அப்ப இந்த இடத்துல 4 பேர் ஐடி போட்டு வந்திருக்கிறாங்கன்னா, 60 இன்டூ 4 டோட்டலா கணக்கு பண்ணீங்கன்னா 240. லெஃப்ட்ல 240 பிவி. இங்கேயும் 60 பிவில 4 பேர் வந்திருக்கிறாங்க. டோட்டலா 240 பிவி. அப்ப இந்த 3ர்ட் ஐடிக்கு, இந்த 3ஆம் நம்பர் ஐடிக்கு ஓகேங்களா? 3ஆம் நம்பர் ஐடிக்கு லெஃப்ட்ல 240 பிவி, ரைட்ல 240 பிவி. நான் சொன்ன மாரி ஒரு பிவிக்கு ரூ. 10 கால்குலேஷன் பண்ணி 240 பிவி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2400. அப்ப 3ர்ட் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ரூ. 2400 கிடைக்கும். இதே மாரி தான் 2ண்ட் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல 4 பேர் வந்திருக்காங்க. ரைட்ல 4 பேர் வந்திருக்காங்க. அதே மாரி லெஃப்ட்ல 240 பிவி, ரைட்ல 240 பிவி நடக்கும்போது, இந்த 2ண்ட் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2400 கிடைக்கும். 2ண்ட் ஐடிக்கும் ரூ. 2400. இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஏதாவது நம்ம வேலை பண்ணியிருப்போமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எந்த வேலையுமே பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் கிடைக்கும். ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு கீழ தான் டோட்டலா லெஃப்ட், ரைட் ஓகேங்களா? இந்த 2 ஐடிக்கும் 2ஆம் நம்பர் ஐடிக்கும், 3ஆம் நம்பர் ஐடிக்கு தான் நம்ம வொர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நம்ம எந்த வொர்க்குமே பண்ணல. பண்ணாத டைம்லயும் நமக்கு இன்கம் வரும். எக்ஸ்ட்ரா இன்கம் ஓகேங்களா? இதுதான் மல்டிபிள் ஐடியுடைய பெனிஃபிட் ஓகேங்களா? இப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஆ டோட்டலா இங்க எவ்வளவு நடந்திருக்கு? 4, 8 உங்களோட ஐடி ஒண்ணு இருக்கு இல்லையா? 9 டோட்டலா எவ்வளவு ஐடி வந்திருக்கு? லெஃப்ட் சைட்ல இந்த லெஃப்ட் சைட்ல டோட்டலா எவ்வளவு ஐடி வந்திருக்கு? 9 ஐடி வந்திருக்கு. ரைட் சைட்லயும் 4, 8 உங்களோட ஒரு ஐடி சேர்த்தி 9 ஐடி. டோட்டலா ரைட் சைட்லயும் ஒரு 9 ஐடி வந்திருக்கு. அப்ப ஒரு ஐடி 60 பிவி அப்டின்னா, அப்ப 9 ஐடி கணக்கு போட்டீங்கன்னா, 540 பிவி. அப்ப இங்கேயும் ஒரு ஐடி 60 பிவி அப்டின்னா, 9 ஐடி நமக்கு டோட்டலா வந்திருக்கு 540 பிவி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஐடி கணக்கு பண்ணும்போது, லெஃப்ட்ல 540 பிவி, ரைட்ல 540 பிவி. இந்த ஐடிக்கு ஒரு ஐடிக்கு ஒரு பிவிக்கு ரூ. 10ன்னு கால்குலேஷன் பண்ணா 540 பிவிக்கு டோட்டலா ரூ. 5400 நம்மளுடைய இன்கம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஒரு ரூ. 5400. அப்ப டோட்டலா கணக்கு பண்ணீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 5400. இப்ப உங்களுடைய டோட்டல் இன்கம் கணக்கு பண்ணீங்க. அந்த 3 ஐடிக்கு சேர்ந்து உங்களுடைய இன்கம் எவ்வளவு வரும்ன்னு கேட்டீங்கன்னா, 4, 3 12 இந்த ஐடிக்கு ஒரு 9 கிட்டத்தட்ட ரூ. 10,200 உங்களுடைய இன்கம். 10,200 இன்கம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இங்க நீங்க ஒரே ஒரு ஐடிய போட்டுட்டு, அதே 16 பேத்த ரெஃபர் பண்ணீங்க. அந்த 16 பேத்த லெஃப்ட்ல 8 பேத்த, ரைட்ல 8 பேத்த போட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான் கிடைச்சது. ஒரு வாரத்துக்கு ரூ. 4,800. இந்த ஒரு ஐடிய வச்சு அதிகபட்சம் நம்ம எவ்வளோ சம்பாரிக்க முடியும்னா, ஒரு வாரத்துல ரூ. 60,000 நம்மனால சம்பாரிக்க முடியும். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல்ல சம்பாரிக்க முடியாது. நான் ரீபர்ச்சேஸ் பத்தி நான் பின்னாடி வரேன். ஓகேங்களா? அது உங்க லீடர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ரெஃபரல் இன்கம் மட்டும் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு ஐடிக்கு அதிகபட்சம் எவ்வளோ சம்பாரிக்க முடியும்? ரூ. 60,000 தான் சம்பாரிக்க முடியும். இந்த ரூ. 60,000 ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சம்பாரிக்க ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்மியாகுற மாரி தோணும். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுக்கணும். இப்ப இதே வொர்க் தான் இங்கேயும் பண்ணோம். இங்க 16 பேர் வந்த மாரி தான், இங்கேயும் வெறும் 16 பேத்த தான் கொண்டு வந்தோம். ஆனா, இங்க என்ன ஒரு வித்தியாசம் அப்டின்னா, நம்ம பேர்லயே ஒரு 3 பேக்கேஜ நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம பேர்லயே ஒரு 3 ஐடியா போட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரா 2 டீம டெவலப் பண்ண வேண்டியதுல, எக்ஸ்ட்ரா 2 டீம டெவலப் பண்ணோம். அதே 16 பேத்த நம்ம பிரிச்சு போடம்போது, இந்த 2ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 2,400, 3ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 2,400, 1ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 5,400. டோட்டலா நம்மளுடைய 3 ஐடிக்கு சேர்ந்து நம்மளுடைய இன்கம் ரூ. 10,200. இங்க பண்ணும்போது நமக்கு ரூ. 4,800 கிடைச்சது. இங்கேயும் அதே வேல தான் பண்ணோம். நம்ம கிடைச்ச இன்கம் ரூ. 10,200. நான் சொன்ன மாரி ஒரு ஐடிக்கு அதிகபட்சம் நம்ம ரூ. 60,000 நம்மனால சம்பாரிக்க முடியும்.
நம்மகிட்ட 3 ஐடி இருக்கிறங்காட்டிக்கு, ஒரு வாரத்துக்கே நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,80,000 வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். வாரம் வாரம் ரூ. 1,80,000 அப்ப மந்த்லி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 7,20,000 வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்கக்கூடிய இடம் தான். ஓகேங்களா? இத தாண்டி ஃபேமிலி ஐடின்னு நான் சொல்லுவோம். அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுக்கலாம். இப்ப 7 பேக்கேஜ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ண முடியும். நான் அந்த 5 பேக்கேஜ்ல உங்களுக்கு புடிச்ச எந்த ஒரு பேக்கேஜா இருந்தாலும் ஒரு 7 பேக்கேஜ வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரே பேக்கேஜ்ல 7 பேக்கேஜையும் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, 7 பேக்கேஜையுமே உங்களுக்கு தேவையான பேக்கேஜ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இது 1 ஐடி, இது 2 ஐடி, இது 3 ஐடி, இது 4 ஐடி, இது 5த் ஐடி, இது 6த் ஐடி, இது 7த் ஐடி. நம்ம டோட்டலா ஃபேமிலி பேர்லயே 1, 2, 3 ஹஸ்பண்ட் பேர்ல போட்டுக்கங்க. 4, 5 ஒய்ஃப் பேர்ல போட்டுக்கங்க. 6, 7 குழந்தைங்க பேர்ல போட்டுக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஐடி. இங்கேயும் நம்ம அதே வேல தான் பண்ண போறோம். அதே 16 பேத்த தான் நம்ம கொண்டு வரப்போறோம். எக்ஸ்ட்ரா ஒரு நபர கூட கொண்டு வரதில்ல. அங்க 3 ஐடி போடும்போது 4 டீம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 டீம மெயின்டெயின் பண்ண போறோம். ஒரு 8 டீம நம்ம மெயின்டெயின் பண்ண போறோம். அவ்வளதான். ஓகே. இங்கேயும் எவ்வளோ பேத்த கொண்டு வரப்போறோம்? அதே 16 பேத்த தான் கொண்டு வரப்போறோம். இந்த 16 பேத்த இப்ப என்ன பண்ண போறோம்னா, பிரிச்சு போடப் போறோம். ஒவ்வொரு டீம்லயும் 2 பேத்த நம்ம பிரிச்சு போடப் போறோம். கிளியருங்களா? இப்ப இந்த 7ஆம் நம்பர் ஐடிய கனெக்ட் பண்ணும்போது, லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர் வந்திருக்காங்க. அப்ப ஒரு ஐடி போட்டிருக்கிறவங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா, 2 ஐடி போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஐடிக்கு 60 பிவின்னா 2 ஐடிக்கு 120 பிவி, லெஃப்ட்ல 120 பிவி. அப்ப இந்த 7ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 1,200 7 ஐடி ஓகேங்களா? 7ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 1,200 அதே மாரி தான் இந்த 2ண்ட் ஐடிக்கும் வந்து 6ஆம் நம்பர் ஐடிக்கும் 120 பிவி பிசினஸ் நடந்திருக்கும். ரைட்ல 120 பிவி நடந்திருக்கும். 6ஆம் நம்பர் ஐடிக்கும் ஒரு ரூ. 1,200 5ஆம் நம்பர் ஐடிக்கு அதே மாரி தான். லெஃப்ட்ல 120 பிவி, ரைட்ல 120 பிவி நடந்திருக்கும். 5ஆம் நம்பர் ஐடிக்கும் ஒரு ரூ. 1,200 4ஆம் நம்பர் ஐடிக்கும் லெஃப்ட்ல 120 பிவி, ரைட்ல 120 பிவி நடந்திருக்கும். பேர் மேட்ச் பண்ணும்போது 4ஆம் நம்பர் ஐடிக்கும் ஒரு ரூ. 1,200 கிளியருங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த கீழ இருக்கக்கூடிய 4, 5, 6, 7ங்கிற ஐடிக்கு மட்டும் தான் நம்ம வொர்க் பண்ணியிருக்கிறோம். இப்ப 2ஆம் நம்பர் ஐடிக்கு, 3ஆம் நம்பர் ஐடிக்கு, 1ஆம் நம்பர் ஐடிக்கு நம்ம எந்த விதமான வேலையும் பார்க்கல. அதுக்கும் நமக்கு இன்கம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 3ஆம் நம்பர் ஐடிய நீங்க கனெக்ட் பண்ணும்போது கரெக்ட்டா லெஃப்ட், ரைட்ன்னு பிரிச்சீங்க அப்படின்னா, 3ஆம் நம்பர் ஐடிய பொறுத்தவரைக்கும் இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். இப்ப டோட்டலா லெஃப்ட்ல எத்தன ஐடி நடந்திருக்கு? நீங்க கணக்கு பார்க்கலாம். 2, 4 உங்களோடது ஒண்ணு சேர்த்தி 5 ஓகேங்களா? 2, 4 உங்களோடது ஒண்ணு சேர்த்தி 5 அப்ப ஒரு ஐடிக்கு 60 பிவின்னா 5 ஐடிக்கு 5, 6 30 300 பிவி. அப்ப இந்த 3ஆம் நம்பர் ஐடிய பொறுத்தவரைக்கும் லெஃப்ட்ல டோட்டலா 300 பிவி பிசினஸ் நடந்திருக்கு. ரைட்ல 300 பிவி பிசினஸ் நடந்திருக்கு. இந்த 3ஆம் நம்பர் ஐடிக்கு உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிக்கு ஒரு பிவிக்கு ரூ. 10 300 பிவி பேர் மேட்ச் ஆகும்போது, இந்த 3ஆம் நம்பர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் ரூ. 3,000 இதே வொர்க் தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த 2ஆம் நம்பர் ஐடிய கனெக்ட் பண்ணும்போது, இதுதான் டோட்டலா லெஃப்ட், இதுதான் டோட்டலா ரைட். அப்ப இந்த லெஃப்ட் சைட்ல 2ஆம் நம்பர் ஐடி கீழ லெஃப்ட்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. 2, 4, 5 5, 6 30 கிட்டத்தட்ட இங்க ஒரு 5 ஐடி வந்திருக்கு. இங்க 300 பிவி, ரைட் சைட்ல ஒரு 300 பிவி. டோட்டலா கனெக்ட் பண்ணும்போது, இந்த 2ஆம் நம்பர் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இன்கம் ரூ. 3,000 இப்ப டாப் ஐடிக்கு நம்ம ஏதாவது வொர்க் பண்ணியிருப்போம்னா, கண்டிப்பா அந்த டாப் ஐடிக்கு நம்ம எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பண்ண வேலை எல்லாமே 4, 5, 6, 7ங்கிற ஐடிக்கு தான் பண்ணோம். இந்த டாப் ஐடிய நீங்க பிரிக்கும்போது, டோட்டலா இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட். இப்ப பிரிக்கும்போது, டோட்டலா லெஃப்ட் கீழ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2, 4, 6, 8 உங்களோட ஐடி இருக்கு இல்லையா? 9, 10, 11 2, 4, 6, 8, 9, 10, 11 டோட்டலா 11 ஐடி நம்ம உள்ள வந்திருக்கு. ஒரு ஐடிக்கு 60 பிவி அப்படின்னா, 11 ஐடிக்கு டோட்டலா 660 பிவி. 11 ஐடிக்கு 660 பிவி. அதே மாரி ரைட் சைட்லயும் டோட்டலா 2, 4, 6, 8, 9, 10, 11 இங்கேயும் 11 ஐடி வந்திருக்கு.
60 பிவின்னு போட்டீங்கன்னா, 11ன்னு கணக்கு போட்டீங்கன்னா, 660 பிவி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா பிசினஸ் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு பேர் மேட்ச் பண்ணி லெஃப்ட்ல 660 பிவி, ரைட்ல 660 பிவி பண்ணும்போது, பேர் மேட்ச்க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு உங்களுக்கான இன்கம் ரூ. 6,600. இப்ப டோட்டலா கணக்கு பண்ணி பாருங்க. உங்களுக்கான இன்கம் எவ்வளவுன்னு? 0, 0, 0. ரூ. 14,1. டோட்டலா வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிவி வரும்? கிட்டத்தட்ட ரூ. 17,400 உங்களோட டோட்டல் இன்கம். ஓகேங்களா? கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஐடி போடுறதுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் ஐடி போட போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. லைஃப் டைம்ல வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை தான் ஐடி போட போறீங்க. இன்கம்ங்கிறது இந்த வியாபாரத்த பண்ணி வாரம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஐடி போடுறதுங்கிறது லைஃப்ல ஒரே ஒரு முறை தான். இன்கம் பண்றதுங்கிறது வாரம் நம்மளால பண்ண முடியும். அப்ப ஒரு ஐடிக்கு அதிகபட்சமா நம்மனால ரூ. 60,000 நம்மனால இன்கம் பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம ஃபேமிலி பேர்ல 7 ஐடி இருந்ததுன்னா, ஒரு வாரத்துக்கே ரூ. 4,20,000 சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இத ஒரு மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 16,80,000 சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இது ரெஃபரல் இன்கம் மட்டும் தான். இப்ப ரீபர்ச்சேஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டீம் நல்லா டெவலப் ஆயிருச்சு. டீம்ல வர்றவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அதிகபட்சம் அதனுடைய சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடிக்கு ரூ. 2,50,000. ஏறக்குறைய ஒரு ஐடிக்கு மாசம் ரூ. 5,00,000 சம்பாரிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். இப்ப சிங்கிள் ஐடி போடுறதுக்கு இதே வொர்க் தான். இங்க 16 பேர் பண்ண மாரி தான் நம்ம ஒரே ஒரு ஐடி போட்டு நம்ம பண்ணும்போது, நமக்கு கிடைச்ச 16 பேத்த நம்ம பிரிச்சு ரெஃபர் பண்ணும்போது, நமக்கு கிடைச்ச இன்கம் ரூ. 4,800. அதிகபட்சமா ஒரு ஐடிக்கு நம்ம ரூ. 60,000 சம்பாரிக்க முடியும். நம்ம பேர்லயே ஒரு 3 பேக்கேஜ போட்டு, அதே 16 பேத்த நம்ம ரெஃபர் பண்ணும்போது, 4 டீம்ல நம்ம டெவலப் பண்ணும்போது, நம்ம கிடைச்ச இன்கம் டோட்டலா ரூ. 10,200. ஒரு ஐடிக்கு அதிகபட்சம் ரூ. 60,000னா, 3 ஐடிக்கு ரூ. 1,80,000 நம்ம இன்கம் பண்ண முடியும். மாசம் ரூ. 7,20,000. இதுவே நம்ம ஃபேமிலி பேர்ல நம்ம 7 ஐடி போட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அப்டின்னா, பண்ணக்கூடிய வேலை ஒண்ணு தான், செய்யக்கூடிய விஷயம் ஒண்ணு தான். அதே 16 பேத்த தான் ரெஃபர் பண்ணோம். ஆனா நமக்கு கிடைச்ச இன்கம் இந்த 7 ஐடிக்குமே நம்ம ஃபேமிலி பேர்ல இருந்தங்காட்டிக்கு நமக்கு கிடைச்ச இன்கம் டோட்டலா ரூ. 17,400. ஒரு ஐடிக்கு அதிகபட்சம் ஆ 4,20,000 ஒரு வாரத்துக்கு சம்பாரிக்க முடியும். ஒரு மாசத்துக்கு 16,80,000 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஐடியோடைய பெனிஃபிட். இப்ப நெறைய பேர் திங்க் பண்ணலாம். என்ன திங்க் பண்ணலாம்னா, சார் இந்த 7 ஐடி போடுறதுக்கு இந்த பிளான் எனக்கு புடிச்சிருக்குது. ஆனா என்கிட்ட காசு இல்லாதங்காட்டிக்கு நான் ஒரு ஐடி தான் நான் இப்ப போட்டுருக்கிறேன் அப்படிங்கம்போது, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்துல இப்ப நீங்க ஒரே ஒரு ஐடி போட்டு, நான் ஒரு 1 மாசம் கழிச்சு நான் போட்டுக்கிறேன் சார். நான் ஒரு 2 மாசம் கழிச்சு நான் எக்ஸ்ட்ரா நான் கீழ ஐடி போட்டுக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு ஐடி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்ப சரண்யாங்கிற நபர் ஒரு ஐடி போட்டாங்க. அவங்க ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இந்த பிசினஸ் குடுத்தவங்க, இந்த எல்லா நபர்களுக்கும் இந்த வியாபாரத்த குடுக்கும்போது, கண்டிப்பா மல்டிபிள் ஐடிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஒரு ஐடி போட்டா என்ன பெனிஃபிட்? 3 ஐடி போட்டா என்ன பெனிஃபிட்? 7 ஐடி போட்டா என்ன பெனிஃபிட்ங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்ப இது சொல்லும்போது, ஆரம்பத்துல நம்ம கையில காசு இல்லாம இருக்கலாம். இல்ல ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு இந்த வியாபாரம் புரியாம இருக்கிறங்காட்டிக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடிய போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்ததுன்னா பண்ணுவோம். இல்லைன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்தா என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லிர்றேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சரண்யாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐடிய போட்டுட்டு அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இன்னைக்கு நெறைய பேத்தோட மைண்ட்ல இது இருக்கு. அதனால தான் நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இப்ப சரண்யா என்ன பண்றாங்க அப்டின்னா, இப்போதைக்கு நான் ஒரு ஐடி போட்டு நான் உள்ள வந்துர்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு குடுக்குற காசுக்கு பொருள் எல்லாம் வருதான்னு பார்க்குறேன். அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா, நான் 4 பேத்த 10 பேத்த சேர்த்து விட்டு எனக்கு இன்கம் எல்லாம் வருதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஐடி போடுறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. நெறைய பேத்தோட மைண்ட் செட் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நான் ஒரு ஐடில டிராவல் பண்றேன். இது எல்லாமே புரியுது. எனக்கு மாசம் 16,80,000 சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாமே இருக்குது. ஆனாலும் நான் ஒரு ஐடி போட்டு நான் டிராவல் பண்றேங்கிற மைண்ட் செட்ல நெறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறத சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஆ உங்களுடைய விருப்பத்துக்கே டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுங்க. ஏன்னா புதுசா நெறைய பேர் ஐடி போட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஒரே ஒரு ஐடி சரண்யாங்கிற நபர் போட்டுட்டு அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இனி கொஞ்ச நாள் கழிச்சு நான் மல்டிபிள் ஐடி போட்டுக்கலாம். பின்னாடி போட்டுக்கலாம் அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 50 பேர்கிட்ட இந்த வியாபாரத்த பத்தி பேசும்போது நான் சொன்ன மாரி, கண்டிப்பா
இது மூலியமா நான் ஒரு 16 பேராவது கண்டிப்பா உள்ள வருவாங்க. இப்ப 16 பேர் உள்ள வந்தாங்கன்னா, லெஃப்ட்ல 8 பேர், ரைட்ல 8 பேத்த பிரிச்சு போடுவாங்க. அந்த 8 பேர எப்படி பிரிச்சு போடுவாங்க? உதாரணத்துக்கு, இப்படி ஒரு 8 பேர் வர்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரெஃபரன்ஸா இருக்கிறங்காட்டிக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது இந்த லெஃப்ட் சைட்ல டீம்ல ஏதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு போடுவாங்க. இப்படிதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு போடுவாங்க. லெஃப்ட்ல, ரைட்ல எங்கேயாவது இடத்துல 8 பேத்த கொண்டு போய் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம், நான் சொன்ன மாரி இவங்களுக்கு ஒரு 4800 8 பேர் லெஃப்ட்ல 8 பேர், ரைட்ல 8 பேர் வந்ததுக்கு, இவங்களுக்கு ஒரு 4800 இன்கம் வந்துரும். குடுத்த காசுக்கு பொருளும் வந்துரும். இப்ப இவங்களுக்கு பணமும் வருது, குடுத்த காசுக்கு பொருளும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடி போடணும்னு நெனப்பாங்க. சரி மல்டிபிள் ஐடி போடலாம். நம்ம பொண்ணு பேர்ல ஒண்ணு போடலாம். நம்ம ஹஸ்பண்ட் பேர்ல ஒண்ணு போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஐடி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கையில காசு இருக்கு. இன்கம் வருதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. குடுத்த காசுக்கு பொருள் வந்துருச்சுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப ஐடி போடணும். அவங்க எங்க போய் போடுவாங்க? நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் இன்கம்ம பொறுத்தவரைக்கும் சரண்யாங்கிற ஒரு நபர் வந்தாங்கன்னா, அவங்க பேர்ல லெஃப்ட் ஒரு நபரையும், ரைட் ஒரு நபரையும் தான் அவங்க பேர்ல ரெஃபர் பண்ண முடியும். இப்ப 3வதா ஒரு நபர் சரண்யாக்கு வந்தா கூட, அவங்க பேர்ல எதுவும் பண்ண முடியாது. இந்த லெஃப்ட் கீழயோ, ரைட் கீழயோ தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒரு 8 பேர், ரைட்ல ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. இப்ப நீங்க மல்டிபிள் ஐடி போடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த 8 பேத்துக்கு கீழ தான் மறுபடியும் சரண்யாங்கிறவங்க ஒரு ஐடிய போட்டுட்டு, மறுபடியும் அங்க போய் லெஃப்ட், ரைட் டீம வந்து பாத்தீங்கன்னா, டெவலப் பண்ணணும். மறுபடியும் 1க்கு 2 வேல. மறுபடியும் 1க்கு 2 வேல. மறுபடியும் இன்னொரு ஐடி போடணும். இங்க இருக்கக்கூடிய 8 பேத்துக்கு கீழ தான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா, சரண்யாங்கிற நபர் ஒரு ஐடிய போட்டு, மறுபடியும் அங்க போய் மறுபடியும் லெஃப்ட், ரைட் வொர்க் பண்ணணும். அப்பதான் 3 ஐடிக்கு இன்கம் பண்ண முடியும். அதனால பிளேஸ்மென்ட்ங்கிறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவீங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு மேல இப்ப சரண்யாங்கிறவங்களுக்கு மேல, இப்ப அவங்களுடைய அப்ளைன் சங்கீதாங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு 3வதா ஒரு நபர் கிடைச்சுட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் இதுதான் லெஃப்ட் டீமு. அவங்களுக்கு இதுதான் ரைட் டீமு. இப்ப சங்கீதாங்களுக்கு ஆல்ரெடி லெஃப்ட்ல ஒரு டீம் போயிட்டு இருக்கும். சரண்யாங்கிறவங்கள உங்க ஃப்ரெண்ட சரண்யாங்கிறவங்கள ரெஃபர் பண்ணிட்டாங்க. இப்ப 3வது சங்கீதா மேடம்க்கு ஒரு ஐடி வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கனாலயும் எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு சரண்யா கீழ தான் ரெஃபர் பண்ணணும். இல்லைன்னா இவங்களுக்கு கீழ தான் ரெஃபர் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு ஐடி போட்டு நீங்க டிராவல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க ஐடி போடணும்னு நெனச்சா கூட, உங்களுக்கு கீழ வந்த நபர்கள் கீழ தான் நீங்க போடணும். அப்படி போடம்போது, மறுபடியும் போய் இங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். இத திங்க் பண்ணி பாருங்களேன். இப்படி ஒரு விஷயம் வச்சுக்குவோம். இப்ப ஆரம்பத்திலேயே நீங்க 3 ஐடி போட்டுட்டீங்க. இப்ப சரண்யா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, சரண்யாங்கிறவங்க ஆரம்பத்திலேயே ஒரு 3 ஐடிய கஷ்டமோ, நஷ்டமோ இருக்கிற காச வச்சு புரட்டி ஒரு 3 ஐடி போட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு 4 டீம் வரும். டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4. இப்ப அவங்களுக்கு ஒரு 8 பேர் வந்துருவாங்க. அந்த 8 பேர் வந்தோனே என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 8 பேத்த லெஃப்ட்ல 8 பேத்த 1ஆம் நம்பர் டீம்லயும், ரைட்ல 8 பேத்த 4ஆம் நம்பர் டீம்லயும் போட்டு ரெஃபர் பண்ட்டாங்க. இப்ப இந்த 8 பேர் உள்ள வந்ததுக்கு, அவங்களுக்கு இந்த 2 ஐடிக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த ஒரு ஐடிக்கு பண்ண வேல, இந்த ஐடிக்கு அவங்க இன்கம் எடுத்திருப்பாங்க ரூ. 4800. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து இங்க ஒரு 8 பேத்த அவங்க பண்ணம்போதும், இந்த ஐடிக்கு அவங்களுக்கு ரூ. 4800 கிடைக்கும். இந்த இடத்துல பண்ண மாரி, லாஸ்ட்ல போய் மறுபடியும் லெஃப்ட், ரைட் டீம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு டீம டெவலப் பண்ணாலே போதும். இந்த ஐடிக்கு இன்கம் வரும். நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு ஐடிய போட்டு பின்னாடி ஐடி போட்டுக்கலாம்னு நெனைக்கக்கூடிய நபர்கள், யார் நம்ம கீழ எத்தன பேர் வந்திருக்காங்களோ, அவ்வளோ பேத்துக்கு கீழ தான் நம்ம ஐடி போட முடியும். அப்பவும் போட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட், ரைட் மறுபடியும் இங்க போய் நம்ம தான் வேலை செய்யணும். அப்ப நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய 8 பேத்துக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம போட்டுட்டோம் அப்டின்னா, இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேத்த கொண்டு வந்தாலும், இந்த 4 டீம்ல தான் நம்ம பிளேஸ்மென்ட் பண்ணுவோம். நம்ம ஐடி தான் டாப்ல இருக்கும். எத்தன நபர்கள் வந்தாலும், லட்சக்கணக்கில நபர்கள் வந்தாலும், இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய 3 ஐடி கீழ தான் நபர்கள் இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சு ஏன்னா பிளேஸ்மென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிளேஸ்மென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்துட்டா, இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ண முடியும். இது மல்டிபிள் ஐடியோடைய பெனிஃபிட். ஓகேங்களா? இது நம்ம சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட் நான் என்ன சொன்னேன்? ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மல்டிபிள் ஐடிய எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பிளான் குடுத்துர்றோம். இதுல வந்து ஆல்ரெடி இந்த பிரசன்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க பிரசன்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க. பிசினஸ் பிளான் குடுக்க தெரிஞ்ச நபரா இருக்கலாம். பிசினஸ் பிளான்லாம் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மல்டிபிள் ஐடியா அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி, இந்த மல்டிபிள் ஐடியா அவங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
ஆ பிசினஸ பொறுத்தவரைக்கும் நம்ம டே 1ல நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த பிளான் புரியுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு புரியும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண நம்மளுடைய இன்கம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, அத வச்சு தான் மல்டிபிள் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இப்ப சிம்பிளா கணக்கு பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்துல இன்னைக்கு சிங்கிள் ஐடி போட்டு வர்றேன்னு சொல்றவங்க கிட்ட நம்ம 3 ஐடிய நம்ம கன்வெர்ட் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 3 ஐடிக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்ற மாரி இருக்கும்? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் ஒரு 3 ஐடி ஒரு நபர் நம்ம போட்டு உள்ள வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷனுக்கு இது 1 ஐடி, இது 2 ஐடி, இது 3 ஐடி. மினிமம் ஒரு 3 ஐடியாவது ஒரு நபர்ட்ட கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த 1 ஐடிக்கு ரூ. 6,500 கிராசரி கிட். ஓகேங்களா? இந்த 2 ஐடிக்கு ரூ. 4,600 கார்மெண்ட்ஸ் கிட். இந்த ஐடிக்கு ஓகேங்களா? ஆ ரூ. 4,700 நாப்கின் கிட். டோட்டலா நமக்கு எவ்வளோ அவங்க பே பண்ற மாரி இருக்கு? 12, 12, 8 ஓகேங்களா? மேல 1. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 15,800 நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபிரெண்ட்ஸ் இந்த 15,800ங்கிறது இன்னைக்கு மக்கள்ட்ட இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா மக்கள்ட்ட இருக்குது. அ அத நம்ம புரிய வைக்கக்கூடிய விதத்துல புரிய வச்சா தான், இன்னைக்கு இந்த வியாபாரத்துக்குள்ள உங்கள கொண்டு வர வைக்க முடியும். இந்த 15,800 இன்னைக்கு கண்டிப்பா அது பெரிய காசான்னு கேட்டீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20,000 ரூ. 25,000 தான் சேலரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணத்த அவங்க பாக்கெட்லயே புடிச்சு வச்சிருந்தாலும், எங்கேயோ ஒரு பக்கம் அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க செலவு பண்ணத்தான் போறாங்க. ஏன்னா, இன்னைக்குமே ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலருந்து, ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுலருந்து, ஒரு ஆட்டோ ஃபீஸ் கட்டுறதுலருந்து, இன்னைக்குமே நெறைய ஃபேமிலில இந்த பணம் பற்றாக்குறை இருக்கிறங்காட்டி, கடன் வாங்கி குடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு பாருங்களேன். அவங்கட்டயே நீங்க எடுத்து சொல்லுங்க. ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு அவங்கட்ட நீங்க கேள்வி கேளுங்க. என்னைக்குமே அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, பதில் சொல்லணும்னு நெனைக்காதீங்க. திருப்பி நீங்க அவங்கள ஐடி போட்ட நபர்களுக்காக சொல்றேன். அவங்கள நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. என்ன கேட்கிறீங்க? சாதாரணமா இன்னைக்கு சின்ன ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட சார், எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு பாருங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒரு அக்காட்ட போய், "அக்கா இன்னைக்கு சாதாரணமா சின்ன ஒரு தள்ளு வண்டியில ஒரு டிஃபன் கடை நம்ம 2 பேரும் சேர்ந்து போடணும்னா கூட எவ்வளவு பணம் இருந்தா போட முடியும்?" சாதாரண இன்னைக்கு ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட, எவ்வளவு பணம் இருந்தா நம்ம பொட்டி கடை வைக்க முடியும்? கேட்டு பாருங்க. சின்ன பிசினஸ் தானே இதுவும். ஒரு சாதாரண ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட, எவ்வளவு பணம் தேவைப்படும்? கேட்டு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட இன்னைக்கு ரூ. 1,50,000 இல்லாம ஒரு பொட்டி கடைய ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட போய் நீங்க பேச போறீங்கன்னா, சாதாரண ஒரு டிஃபன் வண்டி போடணும்னா கூட இன்னைக்கு ரூ. 50,000 இல்லாம ஒரு தள்ளு வண்டியில டிஃபன் கடை கூட உங்களால போட முடியாது. இந்த இடத்துல கூட நஷ்டமாகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொட்டி கடை வைக்கணும், மறுபடியும் நம்ம பொருள வாங்கி உள்ள வைக்கணும், அந்த பொருள வியாபாரம் பண்ணணும், மறுபடியும் பொருள வாங்கி உள்ள வைக்கணும், அந்த பொட்டி கடைக்கு நம்ம ரெண்ட் குடுக்கணும். ஒரு பேக்கரிக்கு முன்னாடி தான் வச்சிருப்போம். அந்த பேக்கரிக்காரனுக்கு டெய்லி ரெண்ட் குடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும். யாராவது ஒருத்தர் நபர்கள வேலைக்கு போட்டிருந்தா சம்பளம் குடுக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அத தாண்டி இந்த இடத்துல ஒரு ரூ. 50,000 குடுத்து தள்ளு வண்டி வச்சா கூட, அந்த தள்ளு வண்டியில நம்ம எல்லா பொருளையும் செஞ்சு வச்சுட்டு போம்போது, அந்த அன்னைக்கு மழை வந்துருச்சு அப்டின்னா, அந்த பொருள் எல்லாமே நஷ்டமாகும். வியாபாரம் நஷ்டமாகும். ஆனா இந்த இடத்துல நஷ்டமாகறதுக்கு என்ன இருக்கு? இந்த பொருள எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வாங்கத்தான் போறீங்க. 15,800ங்கிறது இன்னைக்கு யாருக்குமே பெரிய காசு இல்ல. அத ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட அந்த பேச்சு திறமையும், அந்த குவாலிட்டியும் இருந்தா அழகா அந்த பிசினஸ்குள்ள அவங்கள கொண்டு வந்துர முடியும். ஏன்னா இன்னைக்கு 15,800ல நான் சொன்ன மாரி இன்னைக்கு ஒரு 3 ஐடிக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். 3 ஐடிக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 1,80,000 மாசம் ரூ. 7,20,000 சம்பாரிக்கக்கூடிய வியாபார வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அன்னைக்கு இதுக்கு முன்னாடிலாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது, இந்த 15,800ங்கிறது இன்னைக்கு யாருக்குமே பெரிய காசே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இந்த காசெல்லாம் நீங்க போட்டுட்டு உள்ள வரணும். ஓகேங்களா? இந்த காசெல்லாம் போட்டு உள்ள வந்தீங்கன்னா, இதுக்கான பொருள் ஒரு 3 நாள்ல கிடைக்குங்கிற கிளாரிட்டிய அவங்ககிட்ட குடுங்க. இந்த பொருளுக்கு நான் கேரண்டி தரேன்க்கா. 3 நாள்ல இருந்து 4 நாளுக்குள்ள உங்க கைக்கு வரலன்னா, இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டெப் வேணாலும் எடுங்க. அந்த நம்பிக்கை குடுங்க. நெறைய பேத்துக்கு நம்ம டீம்ல பொருள வந்து அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய வீடியோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. ஆல்ரெடி நீங்க பேக்கேஜ் எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த வீடியோலாம் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. எனக்கு குடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்திருக்கு. ஏன்னா இங்க மக்கள் நெறைய நெறைய கம்பெனி வந்து ஏமாத்திட்டு போனங்காட்டிக்கு, அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் தான் மக்கள்ட்ட வராதங்காட்டிக்கு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறதுலயும் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நம்பிக்கை குடுங்க.
எனக்கு குடுத்த காசுக்கு பொருள் வந்திருக்கு. எனக்கு எந்த வகையிலயும் நஷ்டம் இல்ல. நான் சாதாரண ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட குறைஞ்சது ஒரு ரூ. 1,50,000 இல்ல ஒரு ரூ. 50,000 இருந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரூ. 15,800 நான் குடுத்த காசுக்கு எனக்கு பொருளும் கிடைச்சு, வாரம் ரூ. 1,80,000 மாசம் ரூ. 7,20,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த கிளாரிட்டியா அவங்ககிட்ட புரிய வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய மைண்ட்ல இந்த போட்ட காச எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்த நீங்க சொல்லிக் குடுங்கங்கிறேன். இந்த போட்ட காச எப்படி எடுக்கணும்? ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் காசு இல்லங்கிறாங்க. தைரியமா கடன் வாங்கிட்டு வாங்க. நெறைய பேர் இந்த வியாபாரத்துல கடன் வாங்கிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கிளாரிட்டியா பேசுங்க. அப்படியே நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15,800 நீங்க எல்லாருமே பணம் இல்லன்னு தானே சொல்றாங்க. நீங்க எங்க போய் நீங்க இந்த வியாபாரத்த குடுத்தாலும், "ஃபர்ஸ்ட் என்கிட்ட பணம் இல்ல சார். நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர்றேன். அடுத்த மாசம் நான் சம்பளம் வாங்கிட்டு வரேன்." இத பேச்சு தானே சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க கிளியரா உக்காந்து கிளாரிட்டி குடுங்க. பிளான ரொம்ப நேரம்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காதீங்க. உக்காந்து இந்த பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்வர்சேஷன் பண்ணுங்க. பணம் இல்லன்னு சொல்றாங்களா? அவங்கட்ட உக்காந்து பேசுங்க. அப்ப 15,800 என்கிட்ட காசு இல்லன்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட நீங்க எப்படி பேசணும்? காசு இல்லன்னு சொல்றோம். இன்னைக்கு மட்டுமா நம்மகிட்ட காசு இல்ல. எப்பவுமே நம்மகிட்ட காசு இல்ல. இந்த 15,800 நம்ம போறதன் மூலியமா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன மாரி பொருள் எல்லாம் கிடைக்கும்? அதெல்லாம் கிளாரிட்டி குடுத்துருங்க. என்னென்ன பொருள் 15,800 இன்னைக்கு பொருள் கிடைச்சிருது. குடுத்த காசுக்கு அப்படியே பொருள் வந்துருது. இப்ப நஷ்டம் இல்ல. இப்ப இந்த 15,800 உங்ககிட்ட காசு இல்லக்கா. நீங்க தைரியமா இந்த 15,800 ஒரு 5% வட்டிக்கு வாங்குனா கூட எவ்வளவு ஆச்சு? ரூ. 10,000 ரூ. 500 ரூ. 15,000 கணக்கு போட்டு பாருங்க. 5% போட்டா ரூ. 10,000 ரூ. 500 அதாவது இந்த மாசம் 1ஆம் தேதி அவங்க கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு தேதி எவ்வளவு? 16/1/24 ஓகேங்களா? இந்த கடன ரூ. 15,000 அவங்க திருப்பி குடுக்குறதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. அடுத்த மாசம் 16/2/24 இந்த 1 மாசம் அவங்களுக்கு கடன் வாங்குனா கூட திருப்பி குடுக்குறதுக்கு டைம் இருக்கு. இப்ப இந்த 15,000 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க அதிகபட்சம்? ரூ. 15,800 இன்ட்ரெஸ்ட்டா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு பேப்பர்ல நீங்க வொர்க் பண்ணி காமிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப இந்த ரூ. 15,000 இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டு பாருங்க. ரூ. 10,000 ரூ. 500 ரூ. 15,000 அதிகபட்சம் ரூ. 750 தானே. ஆல்ரெடி 15,800 கூட ஒரு ரூ. 750 ஒரு ரூ. 1,000 போட்டுக்கங்க. ஏன்? ரூ. 1,000 இன்ட்ரெஸ்ட் அதிகபட்சம் வந்துருமா? டோட்டலா கணக்கு பண்ணி பாருங்க. அவங்க திருப்பி 1 மாசம் கழிச்சு திருப்பி குடுக்கும்போது 16,800 அவங்க குடுத்தாங்கன்னா போதும். இத குடுக்குறதுக்கு நம்மகிட்ட 1 மாசம் டைம் இருக்கு. இந்த வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணா கூட, இந்த காச எடுக்கிறதுக்கு நமக்கு 4 வாரம் டைம் இருக்கு. எப்படி? 4 வாரம் டைம் இருக்கு. இந்த டைம அவங்களுக்கு புரிய வைங்க. தைரியமா கடன் வாங்குங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். வீட்டு வாடகை குடுக்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். மகளிர் குழுவிலிருந்து லோன வாங்கி இன்னொரு லோன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். லைஃப்ல எவ்வளவோ விஷயங்களுக்கு கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். உங்க வாழ்க்கை மாறுறதுக்காக, இந்த வியாபாரத்துக்காக லைஃப்ல ஒரே ஒரு முறை இந்த இடத்துல கடன் வாங்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் குடுங்க. போட்ட காச எப்படி எடுக்க முடியும்? இந்த காச நம்ம திருப்பி குடுக்குறதுக்கு 16,800 அடுத்த மாசம் குடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் இந்த போட்ட காச எப்படி எடுக்க முடியுங்கிற விஷயத்த அவங்களுக்கு கிளாரிட்டி குடுங்க. உங்களுக்கு ஒரு 4 டீம் வருது சிஸ்டர். ஓகேங்களா? நான் சொன்ன மாரி அந்த 16 பேர் மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்கள மாரியே ஒரு டீம்ல எத்தன பேர் வர்றாங்க? 4 பேர் வர்றாங்க. நம்மளுடைய வேல 16 பேத்த இந்த வியாபாரத்துக்குள்ள கொண்டு வர்றது. உங்கள மாரியே ரூ. 15,800 போடக்கூடிய நபர்கள 16 பேத்த இந்த இடத்துல நம்ம கொண்டு வரப்போறோம். இத கொண்டு வரதுக்கு 4 வாரம் டைம் இருக்கு. இந்த 4 வாரம் முழுக்க, முழுக்க உங்க கூட தான் நான் இறங்கி வேலை செய்ய போறேன். நீங்க காமிக்கிற நபர்கள்ட்டலாம் நான் தான் பேசப் போறேன். நீங்களும் நானும் சேர்ந்து வேலை செஞ்சு, இந்த போட்ட காச முதல்ல எடுத்து, நீங்க கடனே வாங்கிட்டு வந்திருந்தாலும், வட்டியோட அவங்களுக்கு திருப்பி குடுக்குறதுக்கு ஒரு 4 வாரம் தான் டைம் இருக்கு. இதுக்கு உங்க கூட நான் நிக்கிறேன். நீங்க காமிக்கிற நபர்கள்ட்டலாம் நான் பேசுறேங்கிற ஒரு நம்பிக்கைய, ஒரு ஆழமான நம்பிக்கைய அவங்க கிட்ட விதைங்க. அப்படி விதைச்சீங்க அப்படின்னா, இப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இந்த 4 பேர் ஓகேங்களா? ஒரு நபர் உள்ள வர்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு 3 ஐடி போட்டு உள்ள வந்தீங்க. ஒரு நபர் உள்ள வர்றாரு அப்படின்னா, ஒரு ஐடிக்கு 60 பிவி அப்படின்னா, நம்ம போட்டிருக்கக்கூடிய 3 ஐடிக்கு எவ்வளவு? 180 பிவி. கிளியரா? 180 பிவியா? இப்ப 4 பேர் வந்திருக்கிறாங்க. 4 பேருமே வந்தவங்க எல்லாருமே 3 ஐடி போட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. உதாரணம் இப்படி நான் சொல்லிர்றேன். ஒரு நபர் வர்றாரு, 3 ஐடி போடுறாரு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் நபர். ஓகேங்களா? செகண்ட் நபர் ஒருத்தர் வராரு. அவரும் ஒரு 3 ஐடி போடுறாரு. 3வது ஒரு நபர் வராரு. அவரும் ஒரு 3 ஐடி போடுறாரு. 4வது ஒரு நபர் வராரு. அவரும் ஒரு 3 ஐடி போடுறாரு. 4 நபர்கள 3 ஐடி போடக்கூடிய நம்ம 4 பேத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப கணக்கு போட்டு பாருங்க. 180, 180, 180, 180. அப்ப 180 இன்டூ 4 பேர் எவ்வளோ ஆச்சு?
கிட்டத்தட்ட 720 பிவி பிசினஸ் நடந்திருக்கும். எப்படி? 720 பிவி பிசினஸ் நடந்திருக்கும். இந்த கிளாரிட்டி குடுங்க. நீங்க நம்பிக்கையா 3 ஐடி போடுங்கக்கா. நீங்க 3 ஐடிய போட்டுட்டு, நீங்க காமிக்கக்கூடிய ஒரு 50 பேத்துக்கிட்ட பேசணும்னா, கண்டிப்பா உங்கள மாரியே 3 ஐடி போடக்கூடிய ஒரு 16 பேத்த நம்மளால உள்ள கொண்டு வந்துர முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐடி போட்டுட்டு, வெளியில போய் மக்கள்ட்ட பேச போனோம் அப்டின்னா, அவங்களும் ஒரு ஐடி தான் போடுவாங்க. திருப்பி கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்க ஏன் 3 ஐடி போடலன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம பேச முடியாதுல்ல. என்னைக்குமே உண்மைய பேசி தான் நம்ம ஐடி எடுக்கணும். அப்ப நீங்க 3 ஐடி போட்டிருந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஐடிய ஓப்பன் பண்ணி நான் 3 ஐடி போட்டிருக்கிறேன். இந்த 3 ஐடிக்கு நான் குடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்துருச்சு. பிசினஸ் பிளான குடுக்குறது, டவுட்ட கிளியர் பண்றது இதெல்லாம் அவங்க அப்ளைன்னு பார்த்துக்குவாங்க. நீங்க நம்பிக்கை மட்டும் குடுங்க. நான் 3 ஐடி போட்டிருக்கிறேன். 3 ஐடி போட்டதுக்கு எனக்கு குடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்துருச்சு. என்கிட்ட ஒரு 50 பேத்தோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இந்த 50 பேத்துட்ட நீ வந்தாலும், வரலனாலும் நான் பேசத்தான் போறேங்கிற ஒரு நம்பிக்கையான விஷயத்த அவங்ககிட்ட நீங்க விதைக்கும்போது, கன்ஃபார்மா அப்படி 4 பேர் உள்ள வந்தாங்கன்னா, ஒரு நபருக்கு 180 பிவி அப்படின்னா, 4 பேத்துக்கு 720 பிவி. அப்ப லெஃப்ட்ல இந்த 2ஆம் நம்பர் ஐடிக்கு லெஃப்ட்ல ஒரு 720 பிவி. ரைட்ல இதே மாரி 4 நபர்கள் வந்திருக்காங்க. ஒரு 720 பிவி. 3ஆம் நம்பர் ஐடிக்கும் லெஃப்ட்ல 4 ஐடி வந்திருக்கு. ஒரு 720 பிவி. ரைட்லயும் ஒரு 720 பிவி. இப்ப எப்படி இன்கம் வரும்? அவங்களுக்கு போட்டு காமிங்க. போட்ட காச எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுங்கிற விஷயத்த போட்டு காமிங்க. அப்படி போட்டு காமிக்கும்போது லெஃப்ட்ல 720, ரைட்ல 720. அப்ப இந்த 3ஆம் நம்பர் ஐடிக்கு ஒரு ரூ. 7,200 இன்கம். கிளியருங்களா? இந்த 2ஆம் நம்பர் ஐடிக்கு லெஃப்ட்ல 720, ரைட்ல 720. இந்த 2ஆம் நம்பர் ஐடிக்கும் ஒரு ரூ. 7,200 இன்கம். இந்த டாப் ஐடி நீங்க கனெக்ட் பண்ணும்போது, டோட்டலா 720, 720 1440 பிவி. ரைட்லயும் 1440 பிவி. இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ரூ. 14,400. இப்ப டோட்டலா கணக்கு பண்ணி பாருங்களேன். டோட்டல் இன்கம் எவ்வளவு? ரூ. 28,800 ஒரு மாசத்துல எடுக்க முடியும். நீங்க போட்ட அமௌண்டே எவ்வளவு? ரூ. 15,800 தான். வட்டி ஒரு ரூ. 1,000 சேர்த்துனா கூட டோட்டலா 16,800 நீங்க 28,800 எடுத்து 16,800 அவங்களுக்கு பணத்த திருப்பி குடுத்துறலாம் ஒரு மாசத்துல. குடுத்ததுக்கு அப்புறம் லாபமா பார்த்தீங்கன்னாலே நமக்கு ரூ. 12,000 இருக்கும். அத தாண்டி உங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ரூ. 15,000 குறைஞ்சபட்சம் உங்க வீட்டுக்கு பொருள் வந்துரும். இந்த ஒரு விஷயத்த நீங்க பிளான குடுக்கறத தாண்டி, இந்த ஒரு நம்பிக்கைய அவங்க கிட்ட நீங்க கிளாரிட்டியா குடுத்தீங்கன்னா, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. என்ன ஒரு பிசினஸ் இது? புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு மல்டிபிள் ஐடி கன்வெர்ட் ஆகலன்னு சொல்றதுக்கு தாண்டி நம்ம எப்படி புரிய வைக்கிறோம்? மக்கள்ட்ட நம்ம எப்படி அந்த விஷயத்த கொண்டு போறோங்கிற விஷயத்த தான். கண்டிப்பா எந்த ஒரு நபர்னாலயும் 16 பேத்த ரெஃபர் பண்ண முடியும். நான் கூட நிக்கிறேன். நம்பிக்கையான வார்த்தைகள பேசுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாரி கணக்கு போட்டு காமிங்க. கணக்கு போட்டு காமிச்சீங்கன்னா, 3 ஐடிக்கு சேர்ந்து டோட்டலா 28,800 சம்பாரிக்க முடியும்க்கா. அந்த சம்பாரிச்ச காச வச்சு தைரியமா 1 மாசம் வட்டி குடுத்தாலும் பரவால்ல. வட்டியோட நீங்க திருப்பி குடுத்துருங்க. 16,800 திருப்பி குடுங்க. மிச்சம் உங்ககிட்ட ரூ. 12,000 இன்கம் இருக்கும். அத தாண்டி உங்களுக்கு எல்லா பொருளுமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாரி ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த இன்கம் ப்ரூஃப காமிச்சு சூப்பரா பிசினஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய நீங்க அவங்ககிட்ட குடுத்தீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு 15,500 800 பெரிய காசெல்லாம் இல்ல. எல்லாத்துனாலயுமே புரட்ட முடியக்கூடிய காசு தான். எல்லாத்துனாலயுமே புரட்டக்கூடிய காசு தான். ஆனா நம்ம புரிய வைக்கிற விதத்துல தான் இருக்கு. நம்ம உட்கார்ந்து பேசுறதா இருக்கு. ஆனா மணிக்கணக்குல உட்கார்ந்து நம்ம இந்த ஃபிளிப் சார்ட்ட வச்சு நம்ம இந்த பிரசன்டேஷன்ங்கிற பேர்லயே ஒரு 1 மணி நேரம் அவங்கட்ட உட்கார்ந்து நம்ம பேசும்போது தான் அவங்களால புரிய வைக்க முடியல. பிரசன்டேஷன்ங்கிறத சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குடுத்துருங்க. மல்டிபிள் ஐடிய நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க. அவங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாறுங்கிற விஷயத்த புரிய வைங்க. நெறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க ஒரு 2 பேத்துக்கு மட்டும் நான் ஆ அன்மியூட் பண்ண சொல்றேன். 2 பேரும் மட்டும் டவுட் கேளுங்க. இல்ல இந்த மீட்டிங் பார்த்ததுல உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த ஒரு 4, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க் யூ சோ மச் லீடர்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் சார். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு செக்ஷன். செவுத்துல ஆணி அடிச்ச மாரி ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா சொல்லிக் குடுத்தீங்க சார். தேங்க் யூ சூப்பர் லீடர்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த கேமலதா சிஸ்டருக்கும் அண்ட் நந்தகோபால் சார் என்னோட கோச் நந்தகோபால் சாருக்கும், செந்தில் சாருக்கும் மேடம் ஹேண்ட் ரைஸ் பெரிய பண்ணவங்களுக்கு ஒரு இந்த 2, இடத்துல 3 பேத்துக்கு மட்டும் தலை அன்மியூட் வணங்கி பண்ணுங்க தேங்க்ஸ் மேடம். பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் சார். மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே இல்லைங்களா? சார். அவங்களுக்கு ஒரு 2, 3 பேத்துக்கு மட்டும் அன்மியூட் ஆப்ஷன் குடுக்குறேன். அவங்க என்னன்னு கேட்டுருங்க. ஓகேங்களா? குடுக்குறீங்களா நீங்க? ஓகே சார். சார் நீங்களே குடுத்துறீங்களா சார்? அதனால யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க மட்டும் நீங்க ஷேர் பண்ணலாம்.
நானே குடுக்கட்டுங்களா? ஓகே. ஓகே. நிஷாங்கிற எஸ் மேடம் சார். வந்து பாத்தீங்கன்னா, நிஷா மேடம் உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கிறேன் மேடம். நீங்க பேசலாம். நிஷா மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் ஜெயந்தி மேடம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். ஜெயந்தி கோகுல் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். நீங்க பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். சார் நீங்க குட் சொன்ன ஈவினிங் மேடம். இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சார். இத ஐடி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அண்ட் பர்ச்சேசிங்குள்ள எப்படி ஐடி வருதுன்னு தெரியும் சார். அண்ட் வந்து எப்படி ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து மத்தவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றது சார். மேடம் ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நெறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. அது இன்னொரு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. நிஷா மேடம் உங்களுக்கு மறுபடியும் அன்மியூட் ஆப்ஷன் குடுக்குறேன் மேடம். நீங்க பேசலாம். திருவேங்கடம் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன் சார். பேசலாம் நீங்க. சக்சஸ் டிவி திருவேங்கடம் சார். சார் குட் ஈவினிங் சார். திருவேங்கடம் சார். குட் ஈவினிங். ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல் சார். இன்னைக்கு நீங்க லாஸ்ட் அந்த 3 ஐடி பிளான் போட்டு ஒவ்வொருத்தரையும் 16 பேரையும் கொண்டு வர சொன்னது எனக்கு நல்லா இருந்தாலும் இப்ப சொல்லும் போது ஒரு பிரைட்டா மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா சூப்பரா இருந்தது. அந்த ஒரு 28,800 ரூபா அழகா எவ்வளவு அழகா கொண்டு வர முடியும் அப்படின்றத என்ன சொன்னீங்க. அடுத்தது நீங்க பிளிப்சார்ட் புக்கை வச்சு எல்லாத்தையும் தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை எப்படி ஐடியா எடுத்து எப்படி பண்றதுன்றதுக்கு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டீம் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நான் அவங்களும் கேட்டிருப்பாங்க நம்புறேன். சூப்பரா இந்த இதை சொன்னாலும் நீங்க 3 ஐடி சொன்னாலே உங்களுக்கு நிச்சயமா பெரிய லெவல்ல இன்கம் வரும்ன்றதுக்கு சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் லயன்ஸ் நிஷா மேடம் உங்களை அன்மியூட் பண்றேன் மேடம். நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ சார். பேசுங்க மேடம். கேக்குது. நீங்க சார் பேசலாம். நிஷா இவ்வளவு நேரம் அன்மியூட் பண்ணல சார். நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பன் ஆகல. சரி குட் ஈவினிங் சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு கிளியர் கட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு சார். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் நிறைய பேருக்கு பிளான் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து. தேங்க்ஸ் ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கரி மேடம் உங்களை அன்மியூட். எஸ் மேடம். பேசலாம் மேடம். மேடம் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். மேடம். எனக்கு நான் வந்து சேர்ந்து ஒரு வாரம் தான் சார். நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் பேசுறாங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் எப்படியாவது பண்ணணும்னு ஒரு இதா இருக்கேன் சார். ஒழுங்கா பேசுவேன். ஹலோ ஓகே மேடம். சார். சூப்பரா பண்ணுங்க மேடம். ஓகேங்களா? நீங்க ஒரு ஐடி போட்டுக்கிறீங்க இல்லையா? சீக்கிரமா நீங்க ஒரு 3 ஐடியா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழ நபர்களை ஸ்டார்ட் அப் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா அவங்கள நீங்க இறக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் ஐடி போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கீழ தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை நீங்க தக்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கரி மேடம் உங்களை அன்மியூட் பண்ற மேடம். நீங்க பேசலாம். வெரி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். நான் வந்து 3 வீக்ஸ் ஆகுது. எவ்வளோதான் ப்ரெசன்டேஷன் பார்த்து கொடுத்தாலும் இந்த பைனரி கான்செப்ட்னு வரும்போது நான் ஸ்டக் ஆயிடுவேன். ஸோ அது எப்படி அந்த நேரம் கேட்கும்போது நான் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறது உண்மைதான். ஸோ இன்னைக்கு நான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன். இதை நான் புரிஞ்சதோட போட்டு நம்மளா வீட்டில் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு நோட் எடுத்து இப்போ நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அப்பப்போ மிஸ்டேக் ஆகும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். அதை நான் மறுபடியும் போட்டு பார்த்தேன் சார். ஸோ எனக்கு இது ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிருக்கு சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக பண்ணுவேன் சார். அப்படி டைரியில நீங்க பேப்பர் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்பதான் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு வர கண்டிப்பா முடியும். சார். ஓகேங்களா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்தகோபால் சார் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி மேடம் உங்களை அன்மியூட் பண்ற மேடம். நீங்க பேசலாம். ஈஸ்வரி மேடம் உங்களை அன்மியூட் ஹலோ சார். பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். பேசலாம். வணக்கம் மேடம். ஹலோ சார். கோவை சிங்கத்துக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம். சார். இன்னைக்கு பிளான் செக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் சுஷ்மிதா மேம் எடுத்திருந்த போது கூட இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் இன்னைக்கு கோவை சிங்கம் எங்களுக்கு சொல்லும் போது இன்னும் நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சிச்சு. ஐடி பிளான் கொடுக்கறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த செக்ஷன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஹலோ சார். எஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார்.
தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ. குட் ஈவினிங் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. சூப்பரா பண்ணுங்க. எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் நீங்க கிளாரிட்டி ஆகாத வரைக்கும் நீங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லா டவுட்டையுமே உங்க அப்ளைன்னு உங்க லீடர்ட்ட கேட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாவித்திரி சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இருந்தங்காட்டி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர்த்த உள்ள கொண்டு வர முடிஞ்சது. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சாவித்திரி சிஸ்டர் மீட்டிங்ல மென் பண்ணிக்கலாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 லீடர்ஸ். நம்ம மீட்டிங் என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல வேற ஒரு செஷன்ல வேற எஸ் ஒரு சார். லீடர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு மீட்டிங் எடுத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. டெய்லி இந்த 9 மணி மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாலேஜ் எடுத்துக்கங்க. பிசினஸ் சூப்பரா பண்ணுங்க. விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.